அல்லது நம்ம சொல்ற மாரி, நம்ம ஒரு பக்கம் வண்டிய திருப்புனா, அது ஒரு பக்கம் வண்டி ஓடுதுடா சாமி. அப்படிங்கிற மாரி, நமக்கு நேரம் நல்லா இல்லன்னா, நம்ம ஒரு பக்கம் திருப்புனா, அது ஒரு பக்கம் திரும்பும். ஆனா நேரம் நல்லா இருந்தா, அது ஒரு பக்கம் திரும்புனா கூட, அது நமக்கு பாசிட்டிவா முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப குரு 5 பார்க்கும். புதிய யோகம், புதிய புரமோஷன், புதிய வாய்ப்பு. நீங்க யோசிச்சே பார்த்திராத ஒரு கான்செப்ட். சார் நான் நல்லா இட்லி பண்ணுவோம் சார். நம்ம ஏரியால நம்ம வீட்ல தான் எல்லாரும் இட்லி வாங்கிட்டு போவாங்க. இங்க இருக்கிற மேன்ஷன் பசங்கலாம் நம்ம வீட்ல தான் சாப்பிடுறாங்க. நீங்க ஏன் இத வந்து ஒரு ஸ்தாபனமா பண்ணக்கூடாது? ஒரு ஹோட்டலா பண்ணக்கூடாது? ஒரு சின்ன ஒரு விதை. யாரோ ஒருத்தர் சொன்ன விதை. அந்த விதை முளைச்சு, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஆன கதைலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த விதை அந்த நேரத்தில வருது பார்த்தீங்களா? வாட் இஸ் எ குட் டைம்? குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன். நீங்க ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்றீங்க பார்த்தீங்களா? அங்க தான் உங்க குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. வாட் இஸ் பேட் டைம்? பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ். என்ன அடிச்சுக்க ஆள் கிடையாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதான் பேட் டைம். எப்போ வந்து புதிய புதிய விஷயங்களுக்கு இனிஷியேட் பண்றீங்களோ, அப்போ குட் டைம் வந்தாச்சு. சார் ஒரு குருவிட்ட போய் கேட்கிறாரு ஒரு ஒரு சாதாரண ஒரு பையன் கேட்கிறான். குருவே, விதிக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யோகத்த குரு தராருங்கிறீங்க. விதிக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்ப குரு சொல்றார், 2 காலையும் அந்த கால தூக்குங்க அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் அந்த கால தூக்குறார். இதுதான் மதி. ஒரு கால ஊனிட்டு இன்னொரு கால தூக்குறாரு பார்த்தீங்களா?